நோன்பு காலத்துல எங்க உம்மா மௌத்தாகிட்டாங்க, நோன்பு காலத்துல எங்க வாப்பா மௌத்தாகிட்டாரு. மக்காவிலும் மதீனாவிலும் பாலஸ்தீனத்திலும் மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல் முகத்தஸ் போன்ற புனித ஸ்தலங்களில் மரணித்து விட்டால் அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதி. வெள்ளிக்கிழமையில் மரணித்து விட்டால் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், அவர் சொர்க்கத்துக்குரியவர். நோன்பு காலத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் நேரடியாக சுவனம் போய் விடுவார். மையத்தை கபர்ல வைக்கிறோம், கபர்ல வைக்கிறோம். வைக்கிற நேரம் மூத்தவர்கள், பெரியவர்கள், நிர்வாகம், படித்தவர்கள் ஒரு குடி மண்ணை கொடுங்க, அந்த தலமாட்டில் வைக்கட்டும், இப்படி சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். மையத்தை தொழவில்லை, மையத்தை குளிப்பாட்டவில்லை, மையத்திற்கான துவா செய்யவில்லை, 3 குடி மண்ணை போட்டுவிட்டு முழுமையாக மையத்தினுடைய நன்மையை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வும் அடியானும் பின்னாடி உலக மக்கள் எல்லோரும், நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் எல்லோரும் நிற்கிற நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு திரையை போடுவான். சகோதரர்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீ நம்முடைய முகங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஜிபாக சொன்ன அல் அம்ரு யக்தலில் உஜூப், தாடி வளர்ப்பது என்பது வாஜிப். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகள் என்று வேறுபடுத்தி காட்டிய ஒரு பகுதி இந்த தாடி. சகோதரர்களே, சுன்னா அற்பமாக புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். உலமாக்களின் முகங்களிலும் இல்லை, நிர்வாகங்களின் முகங்களிலும் இல்லை, அழைப்பாளர்களின் முகங்களிலும் இல்லை, சத்தியத்தை பேசுகிற நம் முகங்களிலும் இல்லை. குர்ஆனையும் சுன்னாவையும் நிலைநாட்டுகிறோம் என்று பேரம் பேசிய நம்மிடமும் இல்லை. சகோதரர்களே, இன்றைய இந்த ஜும்மா உரையிலே நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழியை மையப்படுத்தி அதன் கீழால் உரைகளை அமைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அக்ஸிரு ஹாதிமல் லஸாத், உலக இன்பங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். உலகத்தில் இருக்கின்ற எல்லா வகையான இன்பங்களையும் இந்த மரணத்தை சிந்தித்தால் இந்த மரணம் அத்தனை இன்பங்களையும் தகர்த்து எரிந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த நபிமொழியை மையப்படுத்தி இன்றைய இந்த ஹுத்பா உரையை முழுமைப்படுத்தலாம் என்ற ஆசையோடு நான் இருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகத்தை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறான கோணங்களில் ஆசைகளை வைத்துக் கொண்டு உலக வாழ்க்கைதான் உண்மையானது, நிரந்தரமானது, முதன்மையானது என்ற கோணத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்திற்குரிய அமைப்பில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாமெல்லாம் இந்த மரணத்தை சரியாக நினைவு கூர்ந்தால், இந்த மரணத்தை சரியாக படித்துக் கொண்டால், மரண சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்துக் கொண்டால் நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பொருத்தமானவர்களாக இந்த உலகத்தில் வாழலாம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரைக்குள் வருவதற்கு முன்னாடி ஒரு கேள்வியை நம் உள்ளத்தில் எழுப்புவோம். நான் இன்று இரவு நான் மரணிக்க தயாரா? இன்று இரவு எனக்கு மரணம் வந்தால் அந்த மரணத்தை சிரித்த முகத்தோடு வரவேற்கின்ற நிலையில் இருக்கின்றேனா, அல்லது மரணிப்பதற்கு நீங்கள் தயாரா என்ற ஒரு கேள்வியை அதற்கு தகுதியானவர் எழுப்பினால் நாம் அவகாசம் கேட்கின்ற நிலையில் இருக்கின்றோமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்கின்றவர்களாக, இறைவா இன்று என்னை மரணிக்க செய்து விடாதே, எனது மரணத்தை நீட்டிவிடு, இன்னும் எனக்கு ஆயுளைத்தா
நன்மைகள் செய்ய வேண்டும், பாவங்களிலிருந்து ஒதுங்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இந்த கோணத்தில் தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். அந்த அறிவினூடாக நாங்கள் சிந்திக்கிறோம். நம் வியாபாரம் ஹராமாக இருக்கிறது, நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக பிழையாக இருக்கிறது, நம்முடைய தொடர்பாடல்கள் ஹராமாக இருக்கிறது, நம் பேச்சுவார்த்தையில் பழக்க வழக்கங்களில் இன்னும் பண்பாடுகள் வரவில்லை, உள்ளங்களிலெல்லாம் பெருமை குடிகொண்டு போயிருக்கிறது, அகம்பாவம் குடிகொண்டிருக்கிறது, மனிதர்களை மதிக்க தெரியாத தன்மை இருக்கிறது, சத்தியத்தை மறுக்கிற தன்மை இருக்கிறது. இப்படி பாவங்களை அடுக்கிக் கொண்டு செல்ல முடியும். நாம் இந்த தருணத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த உயிர் வாழ்க்கையை சரியான ஒரு மனிதனாக நின்று நிதானமாக நின்று நாம் சிந்தித்தால் அல்லாஹ் போதுமானவன் நமக்கு சுவனத்தை தர. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பான் என்றால், நல்ல விடயங்களை கேட்க விடாமல், நல்லதை உள்வாங்க விடாமல், நல்ல விடயங்களை சிந்திக்காமல் தடுப்பதுதான் ஷைத்தானுடைய முதலாவது வேலை. சகோதரர்களே, நாம் மூமின்களா முஸ்லிம்களா இரையச்சம் உள்ளவர்களா என்பதை குர்ஆனிய வசனத்தின் மூலம் சிந்தித்து பார்ப்போம். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பேசுகிறான், இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னமல் முஃமினூன், முஃமினூன்கள் இரையச்சம் உள்ளவர்கள், தக்வாதாரிகள், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூர்ந்தால், அல்லாஹ்வினுடைய பேச்சுகளை அவர்கள் செவிமடுத்தால், வஜிலத் குலூபுஹும், அவர்களினுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போயிருக்கிறது. மஸ்ஜிதுக்குள் வந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் நடுநடுங்கியதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ராஹத் கல்பில் வந்ததா? இந்த குர்ஆனுடைய மரணத்தை பற்றிய பேச்சுகளை கேட்கிற நேரத்தில் நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டு, இரவு மரணித்தால் இன்று மரணித்தால் அந்த சிந்தனை வந்ததா? அவ்வளவும் வராமல் இருக்க ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்துக்குள் வர இயலுமோ, எப்படியெல்லாம் நம்மை வழிகெடுக்க முடியுமோ அந்த அளவு தூரம் நம்மை வழிகெடுத்து வைத்திருக்கிறான் என்ற அந்த புரிதலில் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவனத்தை இழந்துவிடக் கூடாது என்ற நல்ல உயரிய நோக்கோடு நாமெல்லாம் சுவனத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இத்தலைப்பின் கீழால் பேசுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை பற்றி பேசுகிற பொழுது ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம இந்த உலகத்தில் ஓடுகிறோம், குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பொருளாதாரத்திற்காக, கல்விக்காக, பட்டம் பதவிகளுக்காக, உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஓட்டங்கள் இருக்கும். மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய ஓட்டத்தின் பொழுது அல்லாஹ் நாடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தீர்ப்பின் பிரகாரம் மரணம் அப்படியே நம்மை பிடிக்கும். சகோதரர்களே, பிடிக்கிற நேரம், மரணம் நம்மை பிடிக்கிற நேரம் சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா நம்முடைய வாயில் வருமா என்ற அந்த கேள்வியை நம் வாழ்வை வைத்து நாம் சிந்தித்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். சகோதரர்கள், நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி நாம் சிந்தித்தால், என்னட்ட இவ்வளவு பாவம் இருக்கிறது, இவ்வளவு புறம் பேசும் தன்மை இருக்கிறது, இவ்வளவு வீண்விரயம் இருக்கிறது, இவ்வளவு அநியாயங்கள் இருக்கிறது, இவ்வளவு குரோதம் இருக்கிறது, நெஞ்சில் அவ்வளவு வஞ்சகம் இருக்கிறது, எனக்கு மரணம் வந்தால் எனக்கு களிமா வருமா என்று நான்
எழுப்பினால் அது சந்தேகமாக இருக்கும் சகோதரர்களே. அப்படி என்றால் மரணத்தை சிரித்த முகத்தோடு வரவேற்கின்ற அந்த நல்ல மனிதனாக நாங்கள் இருக்க முடியுமா? அல்லாஹ் நமக்கு தந்த அருள் என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் கூட நம்முடைய உயிரை அல்லாஹ் தந்திருக்கிறானே சகோதரர்களே. அல்லாஹ் இவ்வளவு நேரம் நமக்கு உயிரை தந்திருக்கிறானே, கலிமாவை தந்தானே. இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று உலகம் போற்றுகிறவர்கள் இல்லையா? எத்தனை எத்தனை நல்ல மக்கள் என்று உலகம் போற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத கலிமாவை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு இஸ்லாமியனுக்கு அளித்த மிக பெரும் அருள் என்ன தெரியுமா? கலிமாவை வழங்கியது சகோதரர்கள். அப்படி என்றால் நம்முடைய மரணத்தின் பொழுது அல்லாஹ் இலகுவாக தந்த, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தந்த அந்த கலிமா இந்த உலகை விட்டு பிரிக்கிற நேரம் நம் நாவுகளில் வருமா என்று நம் சிந்தனைக்கு போட்டால் அது கேள்விக்குறியாகி இருக்கிறது என்றால் நம் வாழ்க்கை பிழையாக இருக்கிறது என்பதை நாமே ஒத்துக்கொள்கிறோம் சகோதரர்கள். நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பிழை இருக்கிறது என்கிறோம். அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் பிழைகளால் சூழ்ந்திருப்பான், பிழைகளை செய்வான், தவறுகளுக்குரியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டால் தவறுகளில் இருந்து ஒதுங்கணும், தவறுகளை அவன் திருத்த வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய படிக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், நிச்சயமாக அந்த மூமின்கள், இறையச்சம் உள்ளவர்கள், முஸ்லிம்கள் எல்லா நிலைகளிலும் காலூ ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, எல்லா நிலைகளிலும் வறுமையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எல்லா நிலைகளிலும் விமர்சனங்கள் வருகிற நிலையாக இருக்கலாம், கேள்விகள் வருகிற நிலையாக இருக்கலாம். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அவர்கள் எப்படியானவர்கள் என்றால் அல்லாஹ்தான் என் ரப்பு என்று சொல்லுவார்கள். சும்மஸ்தகாமு, நிலைத்து நிற்பார்கள். அந்த விஷயத்தில் தான் நாங்கள் நிலைத்திருக்கிறோமா என்பதை பாருங்கள். வறுமை வரலாம், வறுமை வரலாம், பொருளாதாரம் இல்லாமல் போகலாம், அழிவு வரலாம், விமர்சனம் வரலாம், பிழைகள் வரலாம். எல்லா நிலைகளிலும் ஒரு மூமினுடைய வார்த்தை, ஒரு முஸ்லிமுடைய வார்த்தை, ரப்புல் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எல்லா கேள்விகளுக்குமான பதில் அல்லாஹ் இருக்கிறான், எல்லா விமர்சனங்களுக்குமான பதில் அல்லாஹ் இருக்கிறான். எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வை முதன்மைப்படுத்துகிறவர்களாக இருந்தால், பொருளாதாரத்தை தேடுகிறோம், அல்லாஹ் பார்க்கிறான். நாம் கல்வியை கற்பிக்கிறோம், அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உணர்வு நம்முடைய சிந்தனையில், உள்ளத்தில், வாழ்வியலில் இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மௌத்தாகிற நேரம் வானவர்கள் வருவார்கள். வந்து அல்லாஹ் தஹாஃபு, மரணிக்கிற நேரம், உயிர் பிரிகிற நேரம், இந்த உலகத்தில் பார்க்காத ஒரு முகமாக நாம் காணுகிற அந்த தருணம், உலக வாழ்வா மறுமையா என்று தடமாறுகிற நேரம், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சந்திக்க இருக்கிறோம் சகோதரர்கள். இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான முகங்களை கண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் காணாத ஒரு முகம் இந்த உலகை விட்டு பிரிகிற நேரம் நாம் பார்க்க இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த மாணவர்கள் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ் தஹாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னah, உங்களுக்கு சுவனம் நன்மாராயமாக கூறப்பட்டிருக்கிறது. குன்தும் துஆதுன், வாக்களிக்கப்பட்ட பிரகாரம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்றோ ஒரு நாள் நாம் சந்திக்க போகிறோம், வானவர்களை பார்க்க போகிறோம். அந்த நேரம் வானவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிற அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புங்கள் சகோதரர்களே. யார்கிட்ட வரும்? நல்ல வானவர்கள், வானவர்கள், வானவர்கள் பொதுவாக வானவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான். வானவர்கள் இந்த வார்த்தையை
நம்மிடம் சொல்லுவதற்கு நாம் தகுதியானவர்களா? தொழுகையை சரிபாருங்கள், வருகிற ரமலானை சரிபாருங்கள், வருகிற ரமலானுக்கு முன்னதாக சென்ற வருடத்தில் நாம் பிடிக்க தவறிய அந்த நோன்பை சரிபாருங்கள், பொருளாதாரத்தில் சதகாவை சரிபாருங்கள், கல்வியை தேடியவர்களாக நில்லுங்கள், நம்முடைய ஹலாலான உழைப்பிலே ஹலாலும் ஹராமும் இருக்கிறதா என்பதை பாருங்கள், உழைப்பிலே பிறருக்கான அநியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை பாருங்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எல்லாவற்றையும் நாங்கள் சரிபார்க்கிறவர்களாக இருந்தால் வானவர்கள் வந்து நமக்கு அல்லாஹ் தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம், மண்ணறைக்குள் செல்ல போகிறோம், குளிர் காலம் தாங்க முடியாது என்கிறோம், வீடுகளில் கட்டில்களில் மெத்தைகளில் நம்முடைய படுக்கை அறைகளில் போர்த்திக் கொண்டு தூங்குகிற பொழுதே நாம் குளிர் தாங்க முடியாது என்று பேசுகிற நாம் கபருக்குள் 3 துணிகளால் போர்த்தி சுற்றி வர மண் தண்ணீர் நிரம்பி இருக்கிற நிலையில் இந்த தருணங்களில் நாம் மரணித்தால் மாரிகாலம் நாம் யாராக இருந்தாலும் சகோதரர்களே ஒரு பொழுத்தினால் கீழால் போட்டு மேலால் மையத்தை வைத்து மூடிவிட்டு வருவோம். அதன் பிறகு நீர் நிரம்பலாமா இல்லையா? எவ்வளவுதான் பள்ளமாக இருந்தாலும் அந்த இடத்தை தேடி நீர் வருமா இல்லையா? தோண்டுவோமா? திருப்பி பார்ப்போமா? நம்மட வாப்பா மௌத்தாகிட்டார், நம்மட உறவுகள் மௌத்தாகிட்டாங்க என்று எடுத்து வேற குழியில வைப்போமா? நமக்கு நாமே செய்யவில்லை, செய்யவும் முடியாது என்றால் பிறர் நமக்கு செய்வார்களா? செய்வதற்கான அடித்தளங்கள் இருக்கிறதா? இல்லையே சகோதரர்களே. அந்த குழியை சிந்திக்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக சொன்னார்கள், நீங்கள் அந்த மையவாடியை தரிசித்துக் கொள்ளுங்கள், மையவாடிக்கு செல்லுங்கள், உங்களுடைய சிந்தனைகள் மாறும், நல்லதை நோக்கி பயணிப்பீர்கள், உலகத்தில் நல்லதை தேடுவீர்கள், நல்லதற்காக உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பீர்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வியல் மாற வேண்டும் என்றால், சுவனத்தை ஆசை உள்ளவர்களாக இருந்தால் நாம் சிந்திப்போம் சகோதரர்களே, நான் மரணிக்க தயாரா? எனக்கு மன்னரை இருக்கிறது, அவற்றில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அந்த இலகுவான வாழ்வியலை தருவானா அல்லது தண்டனைக்குரியதாக இருக்குமா? அடுத்தவர்கள் வாழ்வை சிந்திப்பதை விட்டு நம் வாழ்க்கையை சிந்திப்பவர்களாக மாறுவோம் சகோதரர்களே. வல்லவன் ரஹ்மான் போதுமானவன். மரணம் வருகிற நேரம் சிரித்த முகத்தோடு மரணத்தை வரவேற்க தகுதியானவர்களாக தயாராகிக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் போதுமானவன். இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் தொடர்பாக ஒரு சில செய்திகளை நாங்கள் அறிந்து வருகிறோம். அவற்றில் சமூகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற அல்லது சமுதாய ரீதியில் தவறான புரிதலோடு நாம் இருக்கின்ற ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் திடீரென ஒருவர் விபத்துக்குள்ளாகி அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் ஒட்டுமொத்தமாக சமுதாயமாக அவர் பாவத்துக்குரியவர், அவர் நரகத்துக்குரியவர், அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார், இப்படி பேசுவதை நாங்கள் பரவலாக பார்க்கிறோம். சிறு வயதில் பிள்ளைகள் மரணித்து விட்டால் பெற்றோர்களினுடைய பிழையால் பெற்றோர்களில் தண்டிக்கப்படுவதற்காக அந்த உயிர்கள் போயிருக்கிறது, இப்படி பேசுவதை பார்க்கிறோம். இளம் வயதில் மரணித்து விட்டால், இளம் வயதிலே ஒருவர் மரணித்து விட்டால் அவர் எதையும் அனுபவிக்காமல் சென்று விட்டார், அதனால் அவர் ஒரு பாவத்திற்குரியவர்களாக சமுதாயம் பேசுகின்ற வார்த்தை பிரயோகங்களை பார்க்கிறோம்.
இன்னும் ஒரு சிலர் நல்ல வயோதிப நிலைக்கு சென்று அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து கண் பார்வையை இழந்து உடலில் பலகீனத்தை ஏற்படுத்தி நடக்க முடியாமல் தங்களால் தங்களுக்குரிய அந்த தேவைப்பாடுகளை செய்ய முடியாமல் சுத்தம் செய்து கொள்ள முடியாமல் இப்படி மரணிக்கிற பொழுது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை, இவர்கள் எல்லாம் பாவத்திற்குரியவர்கள், இப்படி பேசுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமையில் மரணித்து விட்டால் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், அவர் சொர்க்கத்துக்குரியவர், மையவாடிகளில் உரை நிகழ்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். நோன்பு காலத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் நேரடியாக சுவனம் போய் விடுவார். நோன்பு காலத்தில் எங்க உம்மா மௌத்தாகிட்டாங்க, நோன்பு காலத்தில் எங்க வாப்பா மௌத்தாகிட்டாரு. இப்படி மக்காவிலும் மதீனாவிலும் பாலஸ்தீனத்திலும் மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல் முகத்தஸ் போன்ற புனித ஸ்தலங்களில் மரணித்து விட்டால் அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதி, இப்படி பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். சமுதாயத்தில் இன்னும் நம்ம நிறைய அறிவை தேடணும் என்கிறதுக்காக சொல்லுகிறேன். நம்ம கொள்கை பேசுறோம், சத்தியம் பேசுறோம், இஸ்லாம் பேசுறோம். நம்மள்கிட்ட ஒரு கேள்வியாக மையவாடியில நம்ம நிக்கிறோம், கபர மையத்தை கபர்ல வைக்கிறோம், கபர்ல வைக்கிறோம். வைக்கிற நேரம் மூத்தவர்கள், பெரியவர்கள், நிர்வாகம், படித்தவர்கள் ஒரு குடி மண்ணை கொடுங்க, அந்த தலமாட்டில் வைக்கட்டும், இப்படி சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த செய்திக்கு ஒரு பலவீனமான ஹதீஸை கூட காட்ட முடியாது சகோதரர்கள். நாம் சத்தியம் பேசியவர்கள் இன்றளவும் பின்பற்றுகிறோம். எந்த அளவு தூரம் அறிவை தேட வேண்டும்? இன்று சமுதாயத்தில் 3 பொடி மண்ணை அள்ளி போட்டுவிட்டு அது சுண்ணா என நினைக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதரினுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். மையத்தை தொடவில்லை, மையத்தை குளிப்பாட்டவில்லை, மையத்திற்கான துஆ செய்யவில்லை, 3 பொடி மண்ணை போட்டுவிட்டு முழுமையாக மையத்தினுடைய நன்மையை எதிர்பார்க்கிறார்கள். எவ்வளவு பலகீனம் தெரியுமா சகோதரர்கள்? நாம் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது சிந்திக்க போகிறோம்? நாம் தேடினோமா? நாம் கேள்வி எழுப்பினோமா? அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வந்ததா? இல்லையே சகோதரர்களே. சிறு வயதில் மரணிக்கிறவர்கள் எல்லாம் பெற்றோர்கள் செய்கிற பிழை என்று சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹ்வின் தூதரினுடைய மகன் இப்ராஹிம் சிறு வயதில் மரணித்தார். ரசூலுல்லாவும் ரசூலுல்லாவுடைய மனைவியும் பிழையானவர்கள் என்ற அர்த்தத்தை நாங்கள் நம்புகிறோமா? அல்லாஹ்வின் தூதரினுடைய 4 பெண் பிள்ளைகள் இளம் வயதில் மரணித்தார்கள். இன்றைக்கு 20-30க்கு இடையில மரணிச்சு போனா உலகத்தில் எதையுமே அனுபவிக்கலையே, அவன் பாவம் செஞ்சிட்டான், பாவத்தால மரணிச்சுட்டான், இந்த மாதிரி கற்பனை செய்கிறோம். ஒரு பெத்த உள்ளம், ஒரு தாயும் தகப்பனும் எந்த அளவு மனவேதனைப்படுவார்கள். நம்ம பேசுகிற வார்த்தையால் ஒரு இளம் வயது வாலிபனை, ஒரு பெண்ணை இழந்த தாயும் தகப்பனும் சர்வ சாதாரணமா நம்ம பேசுறோம். எதையும் அனுபவிக்காம போயிட்டான், அவனுக்கு நரகம் தான், கபர்ல வேதனை தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் அப்படி சொல்லுமா? அல்லாஹ்வின் தூதரினுடைய 4 பெண் பிள்ளைகள் ருக்கையா, ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 8 வருடங்களுக்கு முன்னாடி மரணித்தார்கள். இளம் வயது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி மரணித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மரணித்து 6 மாதத்தில் மரணித்தார்கள். எல்லோருமே இளம் வயதுக்குரியவர்கள். அப்ப இளம் வயதில் மரணிக்கிறவர்கள் எல்லாம் பிழையானவர்கள் என்றால் இவர்கள் பிழையானவர்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? வயோதிபம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிபத்திலிருந்து, வயோதிப நிலையிலிருந்து மரணிப்பதை பாதுகாப்பு தேடினார்கள். ஆதாரமான ஹதீஸ் சகோதரர்கள். வயோதிப நிலைக்கு சென்று அந்த மரணம் வருவதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள்.
அதற்காக வயோதிப நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் பாவத்திற்குரியவர்கள் என்ற அர்த்தமா? ஹதீஸை சரியாக படித்தோமா, விளங்கினோமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிப நிலையில் மரணித்தார்கள், கண் பார்வையை இழந்து மரணித்தார்கள். அதே போன்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிப நிலையில் மரணித்தார்கள், கண் பார்வை இல்லாதவர்களாக மரணித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிப நிலையில் மரணித்தார்கள், கண் பார்வை இழந்துதான் மரணித்தார்கள். மூன்றும் மிக பெரும் சஹாபாக்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக மிக பெரும் சமூக சேவையை ஆற்றியவர்கள். அவர்கள் எல்லாம் வயோதிப நிலையில் மரணித்தார்கள் என்பதற்காக பிழையானவர்கள் என்ற அர்த்தமா? அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரினுடைய பிரார்த்தனைக்குள் வராதவர்கள் என்ற அர்த்தமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு நபிமொழியை சொன்னார்கள். யார் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனை விரும்பினால், இதா அராதல்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்கு நலவை நாடினால், அல்லாஹ் ஒருவனுக்கு நலவை நாடினால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? இந்த உலகத்திலேயே அவர் செய்த சின்னஞ்சிறு பாவங்களுக்காக அல்லது பிழைகளுக்காக உலகத்திலேயே கணக்க தீர்த்திருவான். உலகத்திலேயே முடிஞ்சிடும். உலகத்துல அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால், அல்லாஹ்வுடைய பாசம் கிடைத்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கை தீர்த்து விடுவான். மறுமையில கண் சிமிட்டும் நேரத்தில் ஒரு சமுதாயம் சுவனம் செல்லுவார்கள். அந்த கூட்டமாக இருக்கலாம். மின்னல் வெட்டுகிற வேகத்தில் ஒரு சமுதாயம் சுவனம் செல்லலாம். அந்த கூட்டமாக இருக்கலாம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை விரும்பாவிட்டால், அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்காவிட்டால் எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பான். சகோதரர்களே, எல்லாம் கணக்கில் இருக்கும், எல்லாம் கணக்கிலேயே இருக்கும். அல்லாஹ் நாளை மறுமை நாளில் துருவி துருவி விசாரிப்பான். சகோதரர்கள், அல்லாஹ்ட புடி சரியா இருக்கும். மறுமையில் விசாரணைக்காக தனிநபராக அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது ஒவ்வொருத்தரா சந்திப்போம். அல்லாஹ் ஒவ்வொருத்தரா விசாரிப்பான். விசாரிக்கிற நேரம் நிறைய இருக்கிறது. சகோதரர்களே, உலகத்தில் மறைச்சோம், பிழையெல்லாம் உலகத்துக்கு தெரியாம மறைச்சோம். சில அடியார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நேசத்தால் அழைப்பான். அழைச்சி விசாரணை செய்கிற நேரத்தில், இப்படி ஒரு பாவம் செய்தாயே, இப்படி ஒரு பாவம் செய்தாயே, நினைவிருக்கிறதா, நினைவிருக்கிறதா? இந்த பெரும்பாவம், இந்த பெரும்பாவம், இந்த பெரும்பாவம் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி, அந்த நேரத்தில் அந்த அடியான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில், யா அல்லாஹ், எல்லாமே உண்மை, யா அல்லாஹ், நான் செய்தது உண்மை. அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வும் அடியானும் பின்னாடி உலக மக்கள் எல்லோரும், நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் எல்லோரும் நிற்கிற நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திரையை போடுவான். சகோதரர்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீ செய்த பிழைகள் எல்லாம் இந்த உலகத்திலும் தெரியாது, இந்த மறுமை நாளிலும் தெரியாது, நான் மறைத்து விட்டேன் என்று சொல்லுவான். அன்பு சகோதரர்களே, அவர்கள் யார் தெரியுமா? மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமah. இந்த உலகத்தில் பிறர்களினுடைய குறையை மறைத்தவர்கள். யாரா சரி ஒரு பிழை செஞ்சால் அந்த பிழையை மறைக்கணும்னு பாடுபடுகிறார்களே, அதை விசாரிக்காமல் துருவி துருவி ஆராயாமல் அந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விடுவான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்தால் எல்லாமே முடிஞ்சிடும். நமக்கு தெரியும் அடுத்த கட்டம் அவர்களுக்குரியது நரகமாக இருக்குமோ, நமக்குரியது தண்டனைக்குரிய இடமாக இருக்குமோ என்ற சிந்தனை வந்துவிடும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட காலமாக ஒருவரை வாழ வைத்து அவருக்கு அல்லாஹ் சில பல வேதனைகளை கொடுத்து முழு பாவங்களையும் அழிப்பதற்காக கூட அவர்களுடைய வாழ்நாளை நீட்டி இருக்கலாம். அப்ப வயோதிப நிலையில் மரணிக்கிறவர்கள் பிழையானவர்கள் என்ற புரிதல் நம்முடைய உள்ளத்திற்கு வந்துவிடக் கூடாது. அதே போன்று சகோதரர்கள், நாட்களில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் துஆ கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்.
நம்ம வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் எந்த நேரமாக இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு அருள் செஞ்சிரு, எனக்கு கருணை புரிஞ்சிரு, இப்படி நம்ம கேட்கலாம். நேரம் தெரியாது. அதுக்காக வெள்ளிக்கிழமையில மௌத்தாகிறவங்க எல்லாம் சொர்க்கம், வெள்ளிக்கிழமையில மௌத்தாகிறது ஒரு தனிச்சிறப்பு, இந்த மாதிரியான எந்த செய்திகளும் கிடையாது. வெள்ளிக்கிழமையில மௌத்தாகிறவங்க எல்லாம் சொர்க்கம் தான். உலகத்துல நம்மட சமுதாயத்தில் உள்ளவர்கள் மட்டுமா மரணிக்கிறார்கள்? நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் மட்டுமா மரணிக்கிறார்கள்? சகோதரர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே போலதான் மக்கால மரணிச்சாக்கள், மதீனால மரணிச்சாக்கள், பாலஸ்தீனத்தில மரணிச்சாக்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவிலும் மதீனாவிலும் பாலஸ்தீனத்திலும் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். மரணித்தவர்கள் எல்லாம் சொர்க்கம் என்றால் எல்லோரும் சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும். சில மன்னரைகளுக்கு செல்லுகிறோம், மையவாடிகளில் அல்லது குழம்பி நோன்பு காலங்களில் வெள்ளிக்கிழமைகளில் மரணித்தால் யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமையில் மரணித்து விட்டார், இவருக்கான சிறப்பை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, நோன்பு காலத்தில் மரணித்து விட்டார். நோன்பு காலத்தில் நரக வாயில்கள் மூடப்பட்டு சுவன வாயில்கள் திறக்கப்படுகிறது, ஹதீஸ். ஆனால் இவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரம் நமக்கு கிடையாது சகோதரர்கள். இவர் சொர்க்கவாதிதான் என்ற ஒரு பெரிய நப்பாசையை அறிவீனத்திற்குரியவர்கள் சமூகத்துக்கு கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் பிரார்த்திக்காமல் கூட செல்ல முடியும் சகோதரர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியிலிருந்து நாம் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் மையவாடிகளில் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேடுங்கள், நம்முடைய கல்வி பயணத்தை தொடருங்கள். எங்காவது ஒரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றியவர்களே சஹாபாக்கள், யாராவது ஒரு குடி மண்ணை எடுத்து மையத்தை வைத்துவிட்டு அந்த தலைமாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை தேடுங்கள் சகோதரர்களே. பலகீனமான செய்தி அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேள்விக்குறியாக இருக்கும். மண்ணுக்கு மேலால் அடக்கிவிட்டு 3 குடி மண்ணை போடுகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது சுன்னா என்ற நிலையில் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் காட்டியிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி தெளிவான பிறகு செய்யுங்கள் சகோதரர்கள். அல்லாஹ்வின் தூதனுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறதா இல்லையா என்பதை தேடுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்றோ ஒரு நாள், இன்றாக இருக்கலாம், இன்று இரவாக இருக்கலாம், அசர் நேரமாக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், நோன்புக்கு முன்னதாக இருக்கலாம், நம் உறவுகள் நம்மை தூக்கிச் செல்லலாம், கபருக்குள் வைக்கலாம், 3 புடவைகளால் வெள்ளை துணிகளால் நம்மை போத்தலாம், கபருக்குள் அடக்குகிற நேரம் மழை பொழியலாம், எதுவாக வேண்டும் இருக்கலாம் சகோதரர்களே. பாம்பு கடிக்கலாம், நாம் விபத்துக்குள்ளாகலாம், திடீர் இயற்கை அனர்த்தங்கள் வரலாம், திடீர் என மின்னல் வெட்டி இடிபாட்டில் நாம் மரணிக்கலாம். மரணத்திற்கு காரணம் கிடையாது சகோதரர்களே. எந்த மாதிரியான ரூபத்திலும் வரலாம், எப்படியும் வரலாம். வருகிற நேரம் கலிமாவோடு நான் மரணிக்க தயாரா? இந்த கேள்வி எழுப்புங்கள் சகோதரர்களே. நான் கலிமாவோடு மரணிக்கிற அந்த நிலையில் இருக்கிறேனா? நம்மட வாழ்க்கையை புனிதப்படுத்த ஆசைப்படுங்கள். தொழுகை இருக்கிறதான்னு பாருங்க, முன்பின் சுண்ணாக்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். நம்முடைய முகங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஜிபாக சொன்ன அல் அம்ரு யக்தலில் உஜூப், தாடி வளர்ப்பது என்பது வாஜிப். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகள் என்று வேறுபடுத்தி காட்டிய ஒரு பகுதி இந்த தாடி சகோதரர்களே. சுன்னா அற்பமாக புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். உலமாக்களின் முகங்களிலும் இல்லை, நிர்வாகங்களின் முகங்களிலும் இல்லை, அழைப்பாளர்களின் முகங்களிலும் இல்லை, சத்தியத்தை பேசுகிற நம்முகங்களிலும் இல்லை. குர்ஆனையும் சுன்னாவையும் நிலைநாட்டுகிறோம் என்று பேரம் பேசிய நம்மிடமும் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கரண்டைக்கு கீழால் ஆடை அணிகிறவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை மார்பு தட்டி பேசியவர்கள் நாங்கள். கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவது சர்வ சாதாரணமாகிவிட்டது. விபச்சாரம் நரகத்துக்குரிய பாவம், சர்வ சாதாரணம் சகோதரர்களே. வட்டி மிக பெரும் பாவம், சர்வ சாதாரணம். தொழாதவர்கள் நரகத்துக்குரியவர்கள்,
சர்வ சாதாரணமாகி போய்விட்டது சகோதரர்கள். வயதில் மூத்தவர்கள் வழிகாட்ட வேண்டியவர்கள், வயதில் மூத்தவர்கள் வழிகாட்ட வேண்டியவர்கள், பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் அழைத்து வந்து மக்ரிப் நேரத்தில் மஸ்ஜிதை அழகுபடுத்த வேண்டிய வயோதிப சமுதாயம் இன்று வீட்டுக்குள் தொழுகையை அலட்சியப்படுத்தி தொலைபேசியோடு, நாடகங்களோடு, வீணான வார்த்தைகளோடு, கதையாடல்களோடு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சாபம் நம் மீது வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சாபம் உலமாக்களாகிய, படித்த சமூகமாகிய, நிர்வாகங்களாகிய, ஊர் மக்களாகிய, கொள்கை பேசிய நம் மீது வந்துவிடும் என்ற பயம் உள்ளத்திற்கு வருகிறது சகோதரர்களே. வெறுமனே வெள்ளத்தால் மாத்திரம் அல்லாஹ் அழிப்பான் என்பதை நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த மண்ணுக்குள் இழுத்து அழிக்கிற சமுதாயமாக நாம் இருந்துவிடக் கூடாது சகோதரர்களே. நம்மை கொண்டு மண்ணுக்குள் அடக்குகிற நேரம், கபருக்குள் வைக்கிற நேரம், மண்ணுக்கு மேலால் இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த உலகத்திற்கு, இந்த ஊருக்கு இப்பொழுதுதான் விடிவு என்று பேசுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் நாம் சேர்க்க வேண்டிய, சேகரிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது சகோதரர்களே. உலக வாழ்க்கை முடிந்தால் எல்லாமே முடிஞ்சிடும். 3 நாள் இந்த உறவுகள் கவலைப்படுவார்கள், ஊர் கவலைப்படும். ஊரிலே பேசுவார்கள், தலைவராம், செயலாளராம், நிர்வாகமாம், அங்கத்தவராம். இப்படி 3 நாளோடு, ஒரு வாரத்தோடு முடிந்துவிடும். நாம் எப்படி நம் பெற்றோர்களை மறந்தோமோ, நாம் எப்படி இதற்கு முன்னால் நிர்வாகம் செய்தவர்களை மறந்தோமோ, அதே போன்று நம்மையும் மறப்பார்கள். நம்மோடு இருப்பது என்ன தெரியுமா? நாம் செய்த இபாதத், நாம் செய்த வணக்க வழிபாடுகள், பிழைகள் எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடந்திருக்கிறது என்பதாக எண்ணுங்கள். நாம் செய்த பிழைகள். இந்த உலகத்தில் பிழையே செய்யாதவர்கள் யாருமே கிடையாது சகோதரர்களே. ஒரு மனநிலைக்குள் வருவோம். நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஏராளமாக பிழை செய்திருக்கிறோம், ஏராளமாக பிழை செய்திருக்கிறோம். அல்லாஹ்வோடு தனிமையில் உரையாடுகிறவர்களாக நிதானமாக சிந்தித்தால் தொழாத பிழை, நோன்பு பிடிக்காத பிழை, மதிக்காத பிழை, அநியாயம் செய்த பிழை எக்கச்சக்கமாக வரும் சகோதரர்களே. அல்லாஹ்விடம் கையேந்துவோம். யா அல்லாஹ், உன்னுடைய எழுத்தின் பிரகாரம், உன்னுடைய கலா கதிரின் பிரகாரம் எல்லாமே நடந்து விட்டது. யா அல்லாஹ், நான் சுவனத்தை ஆதரவு வைக்கிறேன், எனக்கு சுவனம் வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், என் வாழ்வை புனிதப்படுத்த ஆசைப்படுகிறேன், எனக்கு மரணம் வருகிற நேரம் சிரித்த முகத்தோடு மரணத்தை எதிர்பார்க்க ஆசைப்படுகிறேன், மண்ணறைக்குள் வைக்கிற நேரம் என்னுடைய ஜனாசா தொழுகைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஏராளமான மனிதர்கள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், இணை வைப்பாளர்கள் இல்லாதவர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நான் மரணித்து மண்ணறைக்குள் அடக்கிய பிறகு என்னை வானவர்கள் சந்திக்கிற நேரம் வாபிஷிரு பில் ஜன்னா என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், மரண தருவாயில் வாபிஷிரு பில் ஜன்னா என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய உலக வாழ்க்கையில் நான் செய்த குற்றங்குறைகள், தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு நீ மட்டும்தான் தகுதியானவன். உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு அடியானாக நான் இருக்கிறேன், என்னை மன்னித்துவிடு என்று எல்லாவற்றையும் புனிதப்படுத்துவோம் சகோதரர்களே. பார்வையை புனிதமாக்குவோம், சிந்தனையை புனிதமாக்குவோம், ஆடையை புனிதமாக்குவோம், உழைப்பை புனிதமாக்குவோம், நம்முடைய நடத்தையை புனிதமாக்குவோம், பேச்சை புனிதமாக்குவோம், வயோதிப சமுதாயத்தை மதிப்போம், வாலிபர்களை தட்டி எழுப்பி நல்வழிப்படுத்துவோம், மாணவ சமுதாயத்திற்கு நல்ல வழிகாட்டல்களை செய்வோம். எதிர் வருகிற ரமலான் அந்த மாதத்தை எப்படி கழித்தார்களோ அதே போன்று இன்றிலிருந்து கழிக்கின்றவர்களாக, தவறிய நோன்பை நோக்கின்றவர்களாக, நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில், இந்த ஊரில், கிராமத்தில், நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.